வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கீ ரைஸ் தான் சேர்க்குறேன். வாங்க, நீங்களும் செஞ்சுருப்பீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, ரைஸ் சேர்த்துருவோம். 20 மினிட்ஸாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். 4.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் வைக்கல, அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன். தேவையான சால்ட்டு, நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருவோம். கொஞ்சம் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது ஒயிட் பிரிஞ்சி ரைஸ் மாதிரி இருக்கும். பாதி வெந்த உடனே நம்ம ரைஸில் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இந்த ப்ரெட்டை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒயிட் பிரிஞ்சி மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு பச்சடி வச்சுக்கலாம். நாம் கத்திரிக்காய் கிரேவி கூட சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறோம்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் பிரிஞ்சி, அதாவது கீ ரைஸ் தான். நம்ம மேலே ப்ரெட்டெல்லாம் தூவி விட்டால் ஒயிட் பிரிஞ்சி சூப்பராக இருக்கும். கிரேவிலாம் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி இருந்தால் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சடியோடு சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.